வணக்கம் மக்களே. உலகத்துல எத்தனையோ இனங்கள் இருக்கு. ஆனா தமிழன மாதிரி ஒரு கேவலமான மானங்கட்ட ஜென்மம் சூடு சொரணம் இல்லாம சுயநலமான ஒரு கூட்டத்தை இந்த உலகத்துல நீங்க எங்க தெரியுமாலும் கிடைக்க மாட்டோம். கேட்டா பெருமையா சொல்லி பாருங்க, நாங்க தான் மொழிக்காக போராடணும், மொழிக்காக ஒரே உயிரை விட்ட ஒரே ஒரு இனம் நாங்க தான். நீ அப்படியெல்லாம் மொழிக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் போராடி என்ன மயிர் அதிகாரத்தை உங்க கையில வச்சிருக்க? என்ன இருக்கு ஒண்ணுகிட்ட? ஒண்ணுமே கிடையாது. எப்பா திமுக தான்ப்பா வந்தா வெறும் தெலுங்கு அதிகமா இருக்கு, அதிமுக வந்தாதான்ப்பா தெலுங்கு அதிகமா இருக்கு. சரி, ஒரு முறை நம்ம தாவேக ஓட்டு போடுவோம், ஏதோ ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி நம்பி ஓட்டு போட்டா இன்னைக்கு இந்த ஆட்சி நடத்துறதே ஆதவர்ஜனா ரெட்டிங்கிற ஒரு தெலுங்கன் தான். அதை சுத்தி முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் நியமிக்கப்படுகிறது எல்லாருமே தெலுங்கர்களா இருக்காங்க. சரி, விஜயோட ஆலோசகர்கள், விஜய சுத்தி இருக்க சொந்த சர்க்கிள் எல்லாமே தெலுங்கர்கள் தான். காரணம் அவங்க அம்மாவே தெலுங்கர் தான். தமிழ்நாட்டுக்கான டெல்லி பிரதிநிதி, அதாவது ஒரு அமைச்சருக்கு உண்டான அதிகாரத்தில் உள்ள ஒரு பதவிக்கு ஒரு தெலுங்கர் கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்டு வாழக்கூடிய ஒரு நபரை நியமிக்கிறீங்க. அந்த நபர் கர்நாடகாவில் தான் அவரோட வீடு இருக்கு, அவரோட தொழில் இருக்கு, அவர் குடும்பம் இருக்கு, எல்லாமே சோர்ஸ் டோட்டலா A to Z அங்கதான் இருக்கு. இன்னைக்கு மேகதாதுல அணை கட்டியே தீர்வுன்னு சொல்லிட்டு கர்நாடக அரசு ஒத்த காலில் நிற்கிறான். இந்த சூழ்நிலையில அங்க எல்லா சோர்ஸ் இருக்க ஒரு நபரை உங்களுக்கு வேண்டப்பட்டவர் அப்படிங்கிறதுனால நீங்க தூக்கி டெல்லி பிரதிநிதியா போட்டா நாளைக்கு நீர்வளத்துறை சார்பா ஏதோ ஒரு தகவல் வருதுன்னா அதை நமக்கு முதல்ல தெரிவிப்பாரா இல்ல கர்நாடகாவுக்கு தெரிவிப்பாரா? எந்த வகையில தமிழக மக்கள் நீங்க நியமிக்கப்பட்டிருக்க டெல்லி பிரதிநிதியை நம்ப முடியும்? அவர் சொத்துல இருந்து ஃபேமிலியில இருந்து A to Z எல்லாமே கர்நாடகாவில் இருக்கு. ஆனா இந்த மேகதாது விஷயம் மட்டும் இல்ல, வேற எந்த விஷயமா இருந்தாலும் அவரு கர்நாடகாவுக்கு ஃபேவரா யோசிப்பாரா இல்ல தமிழ்நாட்டுக்கு ஃபேவரா யோசிப்பாரா? அப்படியானால் இங்கு நமக்கு கிடைக்கின்ற நன்மைகளை கர்நாடகா அனுபவித்தது போக மிச்ச மீதி சொச்சத்தை தான் நமக்கு வரும். ஏதாவது முக்கியமானது இம்பார்ட்டன்ட்னா அதை அப்படியே டைவெர்ட் பண்ணி அங்கே கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் எதுவுமே தெரியாம நேற்று CTR நிர்மல்குமார் மின்சாரத்துறை அமைச்சர் வந்து சொல்றாரு, கஷ்ட காலங்களே எங்களுக்கு கூட இருந்தாரு. கஷ்ட காலங்களை கூட இருந்தா பொண்ணு கூட கொடுங்கய்யா, இல்ல உங்க சொந்த சொத்து இருந்ததுன்னா எழுதி வைங்க, என்ன பண்ணுங்க. எதுக்கு தமிழ்நாட்டோட அரசு பதவியை தூக்கி கொடுக்குற? தமிழ்நாட்டோட அரசு பதவினா உன் அப்பா வீட்டு பதவியா நீ எடுத்து கொடுப்ப? இங்க இருக்கலாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு? இல்ல தமிழ்நாட்டில் இருக்க எவனுக்குமே சூடு சோறு நல்லா இவனு ஒரு மானங்கட்ட பயிலோ ஈனப்பயிலுவோ எச்ச போய்க்கு நாய்ங்க நம்ம என்ன சொல்லிட்டு என்ன செஞ்சாலும் எடுத்து கேட்க மாட்டானுங்க. அப்படியே ஏதாவது போட்டா கூட ஒரு ரீல்ஸை போட்டு அண்ணா இப்படி அண்ணா அப்படி அண்ணா அப்படி உழைக்கிறாரு பத்தியா, அண்ணன் தூங்குறதுல பத்தியா, அண்ணன் சாப்பிட்றதுல பத்தியா, அண்ணன் நடக்கிறதுல பத்தியா, அண்ணன் முக்கிறதுல பத்தியா, அண்ணன் முணங்குறதுல பத்தியான்னு சொல்லிட்டு ஏதாவது சொன்னோம்னா அதை அப்படியே நம்பிட்டு போயிடுவோம் கேன பயிலுவோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? திமுக அப்படிதான் தமிழர்களை குறைச்சு மதிப்பிட்டது. திமுகவில் ஒரு மும்மூர்த்திகள் இருப்பாங்க, KN நேரு, ஏவாவேலு, TR பாலு. இந்த மும்மூர்த்திகள்ல TR பாலு மட்டும்தான் தமிழர், மிச்சம் இந்த 20 இருக்காங்க பாத்தீங்களா, 2 பேருமே தெலுங்கு பூர்வீகம் பண்றவங்க. அதோட பலனை தான் இன்னைக்கு திமுக அனுபவிச்சிருக்கு. ஒண்ணும் இல்லைங்க, ஒரு கர்நாடகாவில் ஒரு டிவி ஷோல ஒரு டிபேட் நடக்குதுன்னா மேகதாது அணை பற்றி நம்ம தரப்பு உள்ள நியாயத்தை அந்த டிவி உள்ளார போயிட்டு அந்த ஸ்டூடியோவில் பேசிட்டு நீங்க வெளில வந்தீங்கன்னா உனக்கு கொண்டுடுவான். ஒரு டெல்லி பிரதிநிதியா கேரளாவில இருந்தோ கர்நாடகாவில இருந்தோ ஆந்திராவில இருந்தோ தெலுங்கானாவில இருந்தோ எந்த மாநிலத்தில இருந்தோ பிற மாநிலத்தவரையும் நியமிச்சுட்டு அந்த அரசு இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருந்துருமா? ஆனா தமிழ் மட்டும் இவ்வளவு கேனையனா இருக்கான், கிறுக்கனா இருக்கான், முட்டாளா இருக்கான்னா என்ன காரணம்? சூடு சொட்டே இல்லைங்க, எதை பத்தியும் அவனுக்கு கவலை இல்லை. அப்ப நம்ம ஓட்டு போட்டோம், நம்ம தளபதி CM ஆயிட்டாரு. இப்ப நம்ம ஓட்டு போட்டோம், திமுக ஆட்சி வந்துச்சு. அப்ப நம்ம ஓட்டு போட்டோம், அதிமுக ஆட்சி வந்துச்சு. அவ்வளவுதான் அவன் கடமையா? ஓட்டு போடுறது மட்டும் தான் கடமையா? ஓட்டு போடுறது, ஓட்டு காசு வாங்குறது, இது தவிர வேற எதுவுமே தெரியாதா உங்களுக்கு? இப்படி ஒரு ஈனப்பாய கூட்டத்தை வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. நிச்சயமாக தமிழர்களை அழிக்க வேற எவனும் தேவையில்லைங்க, இவனுங்களே அழிச்சிடுவானுங்க. தன்னைத்தானே அழிச்சிக்கக்கூடிய ஒரு முட்டா பயணம், சொகுசு வாழ்க்கை, போராட்ட உணவு சுத்தமா கிடையாது, சூடு சொரணை கிடையாது, இன உணர்வு கிடையாது, மொழி உணர்வு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு கூமுட்ட பய கூட்டம்னா அது இந்த தமிழகம் தான். நன்றி.